வெல்கம் டு another Masterclass session. இன்னைக்கு என்னோட ஃபேவரட் எபிசோட். ஏன்னா ஸ்நாக்னு சொன்னால் நம்ம ஊரோட டாப் அண்ட் ஃபேவரட் ஐட்டம் ஒன்று தான், அது முறுக்கு. அந்த முறுக்கை இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக வரப்போகிறவங்க யாருன்னா மகேஷ் அக்கா. ஸோ ஒரு 15 வருஷமாக எங்கள் வீட்டில் ஈரோட்டில் சமைச்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் இருந்து அந்த செய்கிற முறுக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூகேன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு. ஸோ சொல்லிக் கொடுக்குறீங்களாக்கா? சொல்லிக் கொடுக்குறீங்களா? என்ன பண்ணும் இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வந்துங்கன்னா அரிசி எடுத்துக்கணும் 1 கிலோ. என்ன அரிசிங்க அது? 5020 அரிசி 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லை 1/2 கிலோ பொடி பண்ணி சளிச்சு வச்சுக்கணும். கருப்பெல்லு 3 டீஸ்பூன், ஓமம் 2 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். 10 வரமிளகா இப்படி மிக்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைன் பவுடர் மாதிரி அரைச்சி வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்கண்ணு. ஒரு 1/2 கப் தண்ணி. நல்லா நைஸாக ஆட்டணுமா இல்லை? ஆமாம், நைஸாக ஆட்டணுங்கண்ணு. அப்போ தான் புளியறதுக்கு நல்லா வரும். பண்ணிடலாம். காமிக்கிறது மாவை உங்களுக்கு நீங்கள் காமிச்ச பார்த்து காட்டிட்டீங்க. ஆமாங்கண்ணா. அடுத்தது இந்த கடலை, எள்ளு, ஓமம், பெருங்காயத்தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறத உள்ளே கொட்டணும். அப்புறம் வெண்ணெயும் கொஞ்சம் போட்டுக்கிறதுக்குண்ணு. 30 கிராம் வெண்ணெய் இருக்குது. தேவைக்கேற்ற உப்பு 2.5 டீஸ்பூன். 2 ஓட்டை உண்டுனா போயிருங்கன்னு. கல் உப்பு போட்டோம்னா போட்டு கொஞ்சம் அதிகம் போட்டுங்க, புளிஞ்சிக்கலாம். இந்த மெஷினரிக்கு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் சொல்லலாம். இதை அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன். அடுத்தது அடுப்பு வைக்கணும். மேலே வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அப்புறம் எண்ணெய் காஞ்சோடனே அப்படியே முறுக்கு புளிஞ்சு போடணும். இந்த கரண்டியை எண்ணெயில் இப்படி முக்கி வெளியில் எடுத்துட்டு வச்சுட்டு புரிஞ்சா முறுக்கு ஒட்டாத. எடுத்துடலாம். இந்த முறுக்கு எல்லாத்தையும் எடுத்துரு. அதாவது முறுக்கு வெந்துருச்சுன்னா இப்படி பொங்கறதெல்லாம் நின்றோம். அப்படியே அமைதியாக ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா முறுக்கு ரெடி தான். ஏகண்ணே அது அப்படியே அது உதுத்தியே போட்டுடலாம். நல்லா அருமையாக வந்திருக்கு. திறமையினால் உருவான முறுக்கு மாதிரி. இப்போ என்னோட வேலை என்னன்னா, இதுதான் தவறான செயல். அரவேக்காடு முறுக்கு சாப்பிடும், ஆனால் அரவேக்காடு முறுக்கு சாப்பிட மாட்டாங்க. யூ காட் இட்? ஜோக் இல்லையா? ப்ராஜெக்ட் ரவுண்ட் முறுமுறு முறுக்கு சக்ஸஸ். மாஸ்டர் கிளாஸ் டன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. ஆதினாலனா நீ நல்லா செஞ்சிருப்பீங்களா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. உண்மையை சொன்னா உண்மையை சொல்லணும்னா அதுதான் உண்மை. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குக்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட முறுக்கு செஞ்சு பார்த்துருங்க.